அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனோம்னா, எங்கள் ஏரியாவில் வந்து இறால் பாடு வந்து சரியான பாடு. 800 ஒரு கிலோ வந்து எங்கள் ஏரியாவில் பொதுவாக மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடலில் உள்ள இறால் கிலோ வந்து 800 700 குறைஞ்சி போனதே கிடையாது. ஆனால் இப்போ வந்து அது வந்து தலைகீழாக மாறி இன்றைக்குள்ள ரேட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 400 450 தான் போகுதுங்க. எனக்கு தெரிஞ்சு பாதிக்கு பாதி குறைஞ்சிட்டு பார்த்தீங்களா, மீனோட அந்த இறாலோட விலையே கம்மியாகிட்டு. ஏன்னா இறால் பாடு வந்து அதிகமாகவே போட்டிருக்கு. இப்போ எங்கள் முதல் கொண்டு எல்லா வழியிலுமே இறால் வந்து அதிகமாக வந்திருக்கு. நான் ஒவ்வொரு இளமும் போடும்போது வந்து 1 கிலோவுக்கு மேலேயே போடுவேன். அது 1 கிலோவும் இருக்கலாம், 3/4 கிலோ இருக்கலாம், இல்லை ஒவ்வொரு 1.25 கிலோ இருக்கலாம். இப்படி ஏன்னா அந்த கூடையை வச்சு தான் நான் வந்து ஏலம் போடுவோம். அப்படி போடும்போது வந்து மீனோட விலைகள் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு இன்றைக்குள்ள ரேட்டை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி உள்ள விலையை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அடுத்த நாள் விலை கூடிச்சு குறைஞ்சிச்சுன்னா என்னை வந்து ஏசாதீங்க. இன்றைக்கி தேதி 4ஆம் தேதிங்க, வியாழக்கிழமை நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நீங்கள் விலையும் பாருங்கள், நான் நேரடியாக லைவாகவே காமிச்சிடறேன் எவ்வளோ விலைக்கு போகுதுங்கிட்டு. இந்த சமயம் இன்றைக்கி வந்து வாங்கலாம், இல்லை நாளைக்கு கூட இறாலுக்கு வந்து வாங்கலாம். இந்த இறால் பாடு சம பாடு வந்துட்டுருக்கு. 700 போன இறால் 800 போன இறால் 400 450 விற்கிது. அதனால பார்த்துக்கோங்க. ஒரு ஏலம் பெரிய ஏலமாக இருக்கலாம், அது 450 500 கூட போகலாம். அது ஏன்னா அது கிலோ வந்து ஒரு 1.5 கிலோவுக்கு மேலே கூட இருக்கும். அப்படி மீனோட இறாலோட விலைகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு. இறால் வாங்கணும் அப்படின்னா மறக்காமல் தூத்துக்குடி ஹார்பர் பீச் காலையில் 9 மணிக்கு வாங்க. அங்கே இறாலோட விலைகள் கம்மியாக போயிட்டுருக்கு, மீனோட விலைகள் தரமாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இறாலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு ஒரு கவரில் தட்டுவாங்க. நம்ம வீடியோ உள்ளே போய் பார்த்துருவோம். நான் பேசிகிட்டே இருந்தால் உங்களுக்கு கடுப்பாயிரும். நான் விலையை நேரடியாக காமிக்காங்க. அதோட ஜாஸ்தி 430 ரூபாய். 420 ரூபாய். கிழக்கான் ஊழியெல்லாம் இது வந்து இறால் வலையில் அந்த மீன். இந்த வலையில் வந்து மீன் வந்து எப்போமாச்சும் கம்மியாக தான் வரும். பண்ணா இதெல்லாம் எடுத்துச்சு. ஏலம் வந்து பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்கள், இறால் தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாகவே ஓடிக்கிட்டு இருக்கோம். உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ நண்டு கூட 300 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. எல்லாம் ஓலக்கா நண்டு 300 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. 300 ரூபாய்க்கா நண்டு வேணுமாக்கா? 300 அண்ணே நண்டு ஏங்க இது எல்லாமே லைவாக நான் பேசிகிட்டு இருக்கேன். எல்லா பேரும் கூட்டமாக தான் இருக்காங்க. இவ்வளோ பேருக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். விலை கம்மியாக போயிட்டு இருக்கா, நல்லா பார்த்துக்கோங்க. 40 50 60 360 இம்மா ஒரு 50 கிடக்கு. 360 ரூபாய். அட்டே தாங்க ராணி அக்கா. இவ்வளோ நண்டு 360 ரூபாய்க்கு இருக்கு. மெட்ராஸ் ராணி அக்கா. தம்பி 2 நண்டு மட்டும் எடுத்துக்க. விலையை மட்டும் பாருங்க. இப்போ சரவணகுமார் இது 470 80 80 90 500 நிறைய கிடக்கு. 500 இறால் எனக்கு தெரிஞ்சு 1.5 கிலோக்கு மேலேயே இருக்கும். பாருங்க 400 ரூபாய்க்கு 410 20 30 40 50 60 460 ரூபாய். 1.5 கிலோ இறால் 1 கிலோக்கு மேலே இருக்கு. 460 ரூபா இறால். 80 போகுது கூடுது. இந்த டைம் இறால் யாராவது சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சினா மறக்காம இங்கே வந்து சாப்பிடுங்க, வாங்கி சாப்பிடுங்க. எல்லாம் சைஸ் இறாலாக இருக்கா. குறி விட்டுறணும். ஆமாண்ணா, அதுவும் அந்த கலப்பு கிடக்கல தான். 40 140 140
ஏமா கார்ல கலப்பை கிழங்கு இது நம்மளுக்கு வந்த மீன். ஆமாண்ணா, இது கலசல்ல மீன். 50 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 தாராபுத்தி 50 ராணியக்கா பொலாக்கா 50 ராணியக்கா 50 எவ்வளவு கொடுங்க? 20 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 இந்த மீன் 20 ரூபா கட்டி விழுந்திருக்கு. கலப்பு மீன் 20 ரூபாய் சக்தி 20 ரூபாய் 20 ரூபாய். கிடைக்கா விலை மீன் 160 70 80 180 190 200 210 20 30 230 ஒரு ஏழை 200 ரூபாய் விட்டு. இது நம்ம மீன் தான். பண்ணா 240 ரூபாய் 240 ரூபாய் 240 இது வந்து கருவன்றாளுங்க. இது நல்லா இருக்கும். கருவன்றாலும் கொஞ்சம் விலை கூட போகும். 300 300 300 1 கிலோ 300 1 கிலோ 300 300 300 முருகேசனா 300 300 300 300 300 300 அடுத்த 300 ரூபாய் 200 ரூபாயா? கேளு 200 கா குயினாக்கா டைகர் 200 ரூபாய்க்கா 200 200 210 20 30 40 ஒரு காலமும் இவ்வளவு விலைக்கு போகாதுங்க. யார் கார்டு கேக்கா குயினாக்கா அக்கா 250 இல்ல முருகேசன் 250 வேணுமா? 250 250 60 அன்னைக்கு ஒரு 100 ரூபா தரணும். 260 கேள்வி இருக்காயா? எவ்வளோ ஆள் இருக்கு? ஒரு கிலோக்கு மேலே வரும். இது 70 80 300 300 300 300 300 300 யாரு கார்டு 300 முருகேசன் வேணுமா? 300 எடுத்துக்கலாம். 300 நீங்களே பார்த்துக்கோங்க. லைவாக கூட்டமாக தான் போகுது. இப்போ ஒரு அண்ணன் தான் வாங்குறாரு. 300 ரூபாய்க்கு இவ்வளோ ஆள். விலை இல்லை. இது நம்ம ஆள் வந்திருக்கு. ஒன்று எடுத்துட வேண்டியதான். சூப்பர் ராளை கேளுங்க, சூப்பர் ராளை கேளுங்க, சூப்பர் ராளை கேளுங்க. எவ்வளவு? 300 என்ன 300? 1300? 460 ரூபா கேள்விருக்கா? 460 460 430 40 400 போட்டையா? 440 440 440 440 1.5 கிலோ வரும். 1.5 கிலோ தாராளமாக வரும். ஏன்டா இதெல்லாம் பெரிய ராளா? 460 ரூபாய் முரட்டல். 80 90 500 அண்ணே எடுத்துக்கோங்கண்ணே. 500 ரூபாய்க்கு 1.5 கிலோ. யார் யா இது? அண்ணே 500 ரூபாய்க்கு 400 ரூபா. அடுத்தது ஒரு 500 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 ரூபாய் கூட கேட்க ஆள் இல்லைங்க. 1.5 கிலோ ஆள் எல்லாம் சரியான சைஸ். 500 500 500 500 500 500 500 500 கறிக்கு எடுத்துட வேண்டியதான். விற்க கூடாது நம்ம என்ன. அர்ஜுன் அர்ஜுனு அந்த பையன் அதை எடுத்துட்டு வந்து அந்த ராள் அள்ளி 450 இந்த ராள் இல்ல 50 எதியா? ஆமா 450 50 60 60 60 60 பரு ராளு மொரட்டு ராளு. அதான் நானும் பார்த்தேன். சரி ரைட் ஓகே கறிக்கு கொண்டு போன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டேன் பாருங்க. என் ராளை விலையே இல்லையா ராளுக்கு? அர்ஜுன் அங்கே தள்ளி உட்காந்து ஆளு. 490 வாங்கிட்டு வச்சிருங்க. 490 ரூபாய் 490 நல்ல ராளு 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 490 ரூபாய். நண்டுக்கு விலையே இல்லை. 490 ரூபாய் 490 ரூபாய் 490 ரூபாய் 500 1.5 கிலோ ராளு. 1.5 கிலோ ராளு இது. அங்கிட்டு ஒரு ஆள் போயிட்டு இருக்கு பாருங்க. 390 ரூபாய்க்கு 400
நானூறு 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 410 410 410 410 410 400 முடியாது 400 400 குமிஞ்சிட்டு 400 ரூபாய்க்கு எழுத சொல்றாங்க, அதையும் வேண்டாங்கிறாங்க பாருங்க. மாடி பாருங்க எவ்வளோ ரால் இருக்குன்ட்டு. 400 530 ஆச்சு. ரால் கிடக்குன்னு பாருங்க. 400 1 கிலோ 400 1 கிலோ 400 400 முடியாது 400 400 400 வேணும் வேணாமே 400 400 400 10 20 420 420 430 430 40 440 முடியாது இது 440. இங்க பாருங்க எங்க பார்த்தாலும் ராலா தான் கிடக்கு. இங்க ராலு அங்க ராலு 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 ராலா தான் இருக்கு. முரட்டு முரட்டு ராலா இருக்கு. நல்ல சைஸ், முரட்டு சைஸுங்க, நல்ல சைஸ். 60 60 60 60 60 யாருக்கு அடிக்குங்க 2 60 70 70 வெயிட் போட்டாலும் ஒன்று இருக்கா? வெயிட் இடம்லாம் போடலங்க, எடை போடாமல் அப்படி கொண்டு வந்துருங்க. 370 ரால் சௌரியம் 370 370 380 380 380 இந்த சமயம் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தூத்துக்குடி ஹார்பர் பீச்சுக்கு வாங்க. ரால் வந்து ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக தான் போயிட்டு இருக்கு. 380 தம்பி தம்பி இங்க வாங்க, இதை அள்ளி போடுங்க. அந்த தத்து முடியாது, ரெண்டு பிடிங்க, 2 ரால் மட்டும் இல்லை. அடிராலு 380 350 யாரியா வந்துட்டாங்க. வேற எதியா அவ்வளோதானே, கொஞ்சம் பொறுங்க, போயிட்டு வரேன். 430 ஐயா யாருக்காடுகளுக்கா முருகேசன வெறும் 430 ரூபாய், வெறும் 430 ரூபாய்க்கா. 440 440 440 440 440 அக்கா எடுங்கக்கா 440 ரூபா உங்களுக்கு தனியாக கட்டிக்க. யாரு கேட்காண்டா சொன்னாங்களா? குத்தனை 400 400 400 400 400 400 400 கேட்கலாம். 350 60 70 80 90 400 400 400 இதா இருக்கு, இதா இருக்கு, ஆனந்த் இதா இருக்கு. கேட்க 400 400 400 400 400 410 410 410 410 ஆயிரம் காலுக்கா 410 ரூபா. 1.5 கிலோ 410 வேணும் மேடம், 1.5 கிலோ 410 ஏன்னா உங்க தான் 400 நீங்க என்ன வேண்டாம் நான் காண முடியாது. 400 முத்தம் ஏன்னா இதுல மேல இந்த ராலு 90 400 410 அண்ணா பின்னாடி 410 ரூபா. 400 எடுங்க 400 ஏமா நீங்க நான் கொம்ப வளர்த்துக்குள்ள எப்படி கேட்க உங்களால விலையே போகாது. 400 ரூபா எழுதிருங்க, பண்ணலாம் 400 ரூபா எழுதிருங்க. இன்னொரு ரூபாயில் 400 ரூபா எழுதிருங்க. 400 கேள்வி இருக்கா? 410 ரூபாக்கா. 410 410 20 420 30 40 50 450 வேணும் மேடாமா? எடுக்கட்டுங்க கடைசி எடுங்க. இல்ல ஒரு ஆள் தானே. இவ்வளோ நேரம் போனாங்க.
500 500 500 500 500 500 500 450 450 450 ரூபா படையப்பா கேள்வி ஐயா 450 60 அக்கா குயினக்கா 460 ஐயா யார் காடுகளுக்கா வெறும் 460 ஏ ராள் 460 வேண்டாமா 460 460 யார் காடுகளுக்கா 460 460 460 நிறைய கிடைக்கும் வேணுமா 30 தாரங்க இந்தாங்க 460 460 வேற ஆட்கள் வேணுமா 470 மாறிப்ப 480 480 வேற ஆள் கேள்வி மாறிப்ப எடுக்கிற 480 எல்லாம் சாப்பிடுறாங்க பாரு ஆளு இதெல்லாம் தாராளமாக 1.5 கிலோ 1.25 கிலோ 480 ரூபாய்க்கு அப்படின்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 250 ரூபா ரேஞ்சுக்கு தான் விழுகுது பார்த்தீங்களா. நினச்சி பாருங்க, நான் 400 ரூபா ரேட்டுக்கு சொல்லிட்டு இருந்தா ஒன்று எவ்வளோ கம்மியாக போயிட்டு இருக்கு பாருங்க. அது 1.5 கிலோ வரும். 1.5 கிலோ 410 410 வேணும் 410 410 410 410 410 எடுங்கண்ணா. ஏ ராளைகள் இல்ல ஒரு ஆள் தானே தங்காது ரெண்டும் இல்ல இங்க தான். ஆமா 30 ஏ கில கில 400 400 400 400 400 400 350 60 70 80 400 400 படையப்பா வேணும் வேண்டாக்க 400 400 என்ன 400 வேற ஆள் கேள்வினா உங்களுக்கு வேணுமா 400 நகை 400 410 அடிக்கவா கோயினா கடுங்க 400 இதான் விலை கூட படையப்ப தப்பிச்சு போயிட்டாங்க அவதான் சொல்ல போறாங்க படைப்பக்கா 100 100 வேணுமா 90 ஏ யார் காடுக்கா குயினக்கா 90 300 10 அவனுக்கு போடுங்க. சரி எடுங்கக்கா மிஷின் போட்டுங்கண்ணே அக்காவுக்கு 70 ரூபாய் 3 தோடு முட்டை தோடு 70 70 500 குயினக்கா 500 குயினக்கா ஏ ரால் வேறு 500 ரூபா யார் காடு இருக்கு 500 ஏ 500 படையப்பா 400 410 20 30 40 உங்களுக்கு 440 வேணுமா 450 450 ஏ யார் காடு இல்லைக்கா வெறும் 450 ஏ படையப்பா முடியாது 60 இது கூட 460 70 470 80 அப்பதான் 60க்கு அடிக்க மாட்டேன். 470 ரூபா படையப்பா ஏமா என்னமா நீ ஓடுங்க நான் விலை ரொம்ப போயிட்டு ஏக்கா 500 ரூபாக்கா நண்டு கணக்கு நான் வரேன். ஏமா சூப்பர் ராள கேளுமா சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குற ராள கேளுங்கம்மா இல்ல இருல முடியாதுண்ணே 400 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 130 இந்த வர அவருக்கு 350 உங்க கேள்வி 350 நல்ல ராள்ண்ணே சூப்பர் ராள்ண்ணே இன்னைக்கு நிறைய இருக்கும்ண்ணே 350 எக்கா ஏமா 350 இவ்வளோ நேரம் 350 ரூபாய் கூட போகுது. அதை கூட வச்சு எடுக்க மாட்டாங்க யாருமே. 350 கேள்வி நிக்கி அப்பா எழுதிங்க போங்க 50ல கேள்வி எடுக்கிட்டு இப்போ 70 அது என்ன வேலை எடுப்பாரு பைக்க அது பொடிடாளு சரி அடிச்சிட்டீங்களா எப்படி 80ண்ணே 380 1.5 கிலோ இறால் இருக்கு. 380 இப்படிலாம் போனால் நாங்கள் எங்கே இது பண்ணுறது சொல்லுங்க. நானும் எவ்வளோ இறால் கறிக்கு எடுத்து வச்சிட்டோம் பாருங்க. நானும் விலையே இல்லைன்னு இல்லை அப்படி கொண்டு போயிடுறேன் வீட்டுக்கு. விலையே இல்லாதனால எடுத்துட்டேன். போட்டும் வேஸ்ட்டு தான் போல் விலையே இல்லை. ஸோ கடவுளே
எல்லாமே பாருங்க. நீங்கள் வந்து இறாலோட விலையை வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ கம்மியாக போச்சுட்டு. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. 700 800 போக வேண்டிய இறால் ஒரு கிலோவே 300 400 தான். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 400 தான் போகுது. இப்படி இருந்தால் என்ன ஆகுன்னு தெரியல. வாங்கி மீன் இறால் விலை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்கள, அவங்க எல்லோரும் நீங்கள் இந்த டைம் வந்து இறாலை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்டா விலை கம்மியாக இருக்கும்போது நீங்கள் வந்து நல்லா விரும்பி நல்லா சாப்பிடலாம். அது போக இது வந்து கடல் இறால். உங்களுக்கு வந்து ஆற்றுல வளர்ப்பு இறால் இருக்க, உங்களுக்கு வளர்ப்பு இறால் இந்த சைஸ் இறால் இருக்குல்ல, நான் அவங்க போட்டது எல்லாமே பெரிய சைஸ் இறால். வளர்ப்பு இறால் கிலோவே 450 400 சொல்லுவாங்க. இதே கடல் இறால் வெறுமனே 300 350 400 இவ்வளோ தான் போகுது. நாங்கள் இந்த இறால் விலைக்குன்னு எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் நான் 2 மணிக்கு வீட்டை விட்டு எந்திரிச்சு வந்து 2:30 கடற்கரைக்கு வந்துடுவாங்க. கடற்கரையிலேருந்து நம்ம போட்டு அடிச்சுட்டு போய் வலை இழக்கிற இடம் 3 மணி ஆகிடும். நைட்டு நேரம் 3 மணி அந்த குளிர் எல்லாத்தையும் கடந்து வலை இலக்கி அந்த வலையில் இறால் வர்றதை எடுத்து தனித்தனியாக எடுத்து இறால் வந்தால் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது போக அது கூடயே சேர்ந்து நண்டு இந்த சின்ன சின்ன கூலங்கள் வந்து அதிகமாகிடும். அதனால் அந்த வலையை எடுக்கிறதுக்கே நேரம் அதிகமாகுங்க. இப்போ இறால் வலையை எடுத்தாங்கல்ல, நம்ம இறால் வலையிலேருந்து எடுத்துகிட்டு போய் ஏலம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூலங்கள் வந்து அதிகமாகவே இருக்கும். கூலங்கள்னால் இந்த கட்டைக்குறை, அது போக வந்து சின்ன இந்த காரல் மீன் இந்த மீன்லாம் இருக்குமா, அந்த மீன் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து அது எல்லாத்தையும் ஏலம் போட்டாச்சு. இந்த வலையை வலையை வந்து எடுத்து வைக்கணும். இப்போ எங்கள் அப்பா எங்கள் அண்ணனும் வாங்கிட்டு இருக்காங்களா, இந்த வலையை வந்து எடுத்து வச்சு வீட்டுக்கு போக எங்களுக்கு தெரிஞ்சு நைட் 2 மணிக்கு வந்தவங்க வீட்டுக்கு போக கரெக்டாக 12 மணி ஆயிரும். அப்போ அதில் வந்து நாங்கள் வந்து எத்தனை மணி நேரம் எங்களுடைய உழைப்பை வந்து நாங்கள் போடுறோம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அது போக இந்த வளையலுக்கு இதெல்லாம் இருக்குது, அழிவுலாம் இருக்குல்ல, வலை வந்து அழிஞ்சிக்கிட்டே வரும்ல, அதேமாதிரி அழிவுலாம் இருக்குது. ஆனால் இந்த விலைக்கு போனால் எங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு நட்டமாகும். ரொம்ப ரொம்ப ஒரு அடி. 300 800 700 போன விலைக்கு வந்து வெறுமனே 300 400க்குள்ளே போகுதுண்டா. அப்போ எங்களுக்கு எவ்வளோ நட்டம் அப்படின்னு நினச்சி பாருங்கள். எங்களுக்கு நட்டமானாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து மீனை பிடிச்சி வந்தாச்சு, நாங்கள் விற்று தான் ஆகணும். இந்த டைமும் நீங்கள் யாரும் பேரம் பேசாமல் நேராக கடற்கரையில் வந்து மீன் இறால் வந்து வாங்குங்க. ரொம்ப ரொம்ப உங்கள் வீட்டில் வந்து இறாலை வந்து எல்லோரும் விரும்பி நல்லா கிரேவி வச்சுலாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பொரித்து சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். நான்லாம் ஒரு ஏலத்தை அப்படியே போடலை, அப்படியே எடுத்துட்டேன், வீட்டுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா என் பொண்ணாச்சு திங்கிட்டுமே அப்படின்ட்டு முடிஞ்ச அளவு இன்றைக்குள்ள டேட்டை நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் 4ஆம் தேதி வியாழக்கிழமை நான் இந்த வீடியோ காலையில் கரெக்டாக மணி வந்து 10 போது அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்க. காலையில் நைட் 2 மணிக்கு போனவங்க காலையில் மதியம் 12 மணிக்கு தான் வீட்டுக்கு போக முடியும். அவ்வளோ வேலைகள் இருக்குது. அவ்வளோ வேலையில் இறாலை பிடிச்சி வந்தோம். இறாலுக்கு வந்து விலைய மதிப்பே இல்லைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காம நம்ம தூத்துக்குடி மீன் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்காக ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய்.